மதிப்பிற்குரிய நட்பிற்கு வணக்கம். இது வாழும் வரலாறு. இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம பார்க்க இருக்கிறது, இந்தியால தேசிய அளவுல சாதிச்ச விளையாட்டு வீரர்களுடைய திறமையை வெளிக்கொண்டு வந்த அவருடைய விளையாட்டு பயிற்சியாளர்களுக்கு வழங்கப்படும் துரோணாச்சாரிய விருது பத்தின தகவல் தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. துரோணாச்சாரியா விருது இந்திய அரசால் தேசிய அளவில் விளையாட்டுத் துறையில் வீரர்களின் முழு திறனை வெளிக்கொண்டு வரும் சிறந்த விளையாட்டு பயிற்றுனர்களை அங்கீகரிக்கும் வகையில் வழங்கப்படும் மிகப்பெரிய விருது ஆகும். இவ்விருது இந்திய இதிகாச கதைகளான மகாபாரதத்தில் வரும் பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்களுக்கு ஆசிரியராக விளங்கிய துரோணாச்சாரியாரின் நினைவால் வழங்கப்படுகின்றது. துரோணாச்சாரியா விருது தனிநபர் விளையாட்டு மற்றும் குழு விளையாட்டு ஆகியவற்றில் வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கும் பயிற்றுனர்களுக்கு வழங்கப்படுகின்றது. இவ்விருது மத்திய அரசின் இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சரகத்தால் வழங்கப்படுகின்றது. இவ்விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்படுவோர் மத்திய அரசின் இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சரகத்தால் அமைக்கப்பட்ட குழுவினரால் தேர்ந்தெடுக்கப்படுவர். இவ்விருது ஒரு பதக்கம், பாராட்டு சான்றிதழ், சிலை வடிவம், அலங்கார உடை மற்றும் பணமுடிப்பை கொண்டுள்ளது. இவ்விருதிற்காக பரிந்துரைப்போர் பட்டியல் விருது வழங்கும் குழுவினரிடம் ஒவ்வொரு வருடமும் ஏப்ரல் 30 வழங்கப்பட வேண்டும். இவ்விருது ஒலிம்பிக் போட்டிகளில் உள்ள விளையாட்டு பிரிவுகளின் பயிற்றுனர்கள், ஒலிம்பிக் போட்டிகளில் இல்லாத இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட விளையாட்டு பிரிவின் பயிற்றுனர்கள் மற்றும் இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட உள்நாட்டு விளையாட்டு பிரிவுகளின் பயிற்றுனர்கள் ஆகியோர்களுக்கு வழங்கப்படுகின்றது. இதுவரையிலும் பல்வேறு விளையாட்டு பயிற்றுனர்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது. தடகளம், மல்யுத்தம், குத்துச்சண்டை, சதுரங்கம், கிரிக்கெட், கால்பந்து, கைப்பந்து, பில்லியர்ட்ஸ் மற்றும் ஸ்னூக்கர், பளுதூக்குதல், இறகு பந்தாட்டம், ஹாக்கி, கோகோ, துப்பாக்கி சுடுதல், கபடி, யார்சிங், குவாஷ், படகு பந்தயம், வில்வித்தை, ஜிம்னாஸ்டிக், டேபிள் டென்னிஸ், ஜூடோ மற்றும் நீச்சல் போன்ற விளையாட்டுகளின் பயிற்றுனர்களுக்கு இதுவரையிலும் இவ்விருது வழங்கப்பட்டுள்ளது. இவ்விருதினை பெற்ற முதல் விளையாட்டு பயிற்றுனர்கள் OM நம்பியார், ஓம் பிரகாஷ் பரத்வாஜ், பாலச்சந்திர பாஸ்கர் பாக்வட் ஆகியோர் ஆவர். இவர்கள் முறையே தடகளம், குத்துச்சண்டை, மல்யுத்தம் ஆகிய விளையாட்டினர்களுக்காக இவ்விருதினை பெற்றவர்கள். இவ்விருதிற்கு பயிற்றுனர்கள் 4 ஆண்டு முழு நேரமாகவோ அல்லது பகுதி நேரமாகவோ பயிற்றுனராக பணிபுரிந்திருக்க வேண்டும். விளையாட்டு போட்டிகளில் விளையாட்டு வீரர்களின் சிறந்த சாதனைகளை வெளிக்கொணர்ந்த செயல்பாட்டாளர்களின் சாதனைகளானது விருது வழங்குவதற்கு முந்தைய ஆண்டிலிருந்து கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும். வாழ்நாள் பயிற்றுனர் என்பதற்கு 20 வருடங்களுக்கு மேல் பயிற்சி அளித்த சிறந்த சாதனை செய்த விளையாட்டு வீரர்களை உருவாக்கியவர்களை கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். சர்வதேச ஊக்கமருந்து தடுப்பு இயக்கத்தால் தடை செய்யப்பட்ட மருந்துகளை விளையாட்டு வீரர்கள் உட்கொள்ள ஊக்கப்படுத்தியதாக ஏற்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கான விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருப்பவர்களும் தண்டனை பெற்றவர்களும் இந்த விருதினை பெற தகுதியற்றவர் ஆவர். இவ்விருதினை ஒரு விளையாட்டு வீரர் தனது வாழ்நாளில் ஒரு முறை மட்டுமே பெற இயலும். இவ்விருது ஒருவரின் இறப்புக்கு பின்னரும் வழங்கப்படலாம். இவ்விருது வழங்கும் விழாவின் போது விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் மட்டுமே விருதினை வாங்க இயலும். விருது வழங்கும் விழாவிற்கு வரவியலாத தேர்ந்தெடுக்கப்பட்ட நபருக்கான விருது இந்திய இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சரகத்தால் பின்னர் வழங்கப்படும். சாதிக்க வைக்கிறது ஆசானாக இருந்தாலும் ஒரு சாதனையாளனால மட்டும்தான் அவருடைய ஆசானுக்கு கௌரவத்தை தேடி தர முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. வீடியோஸ் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த ஒரு அழகான புது வரலாற்றுடன் உங்களை சந்திக்கிறேன். நான் ஷர்மிளா ஹென்றி. என்னாலும் உங்களுக்கு பொன்னாளாகட்டும். அதில் என்றென்றும் இன்பங்கள் நிறைந்திருக்கட்டும். நன்றி.